ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோவாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி நான் எங்கள் ஐயனார் கோயிலுக்கு வந்திருந்தேன். அப்போது நான் ஒரு அற்புதமான கரையான் மண் குச்சை பார்த்தேன். இந்த வீடியோவில் நான் ஏன் இந்த இதை அற்புதம் அப்படின்னு சொல்கிறேனே, நான் அந்த கரையான் மண்ணோட மகிமையை சொல்லும்போது உங்களுக்கே புரியும். வாங்க நம்ம அந்த இதை போய் பார்க்கலாம். இதான் எங்களோட கோவில். இந்த கோவில் ரூமில் கரையான் மண், கரையான் புற்று கட்டியிருக்கு. இந்த மாதிரி கரையாங்குச்சை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இந்த மண்ணோட மகிமை ரொம்ப பெருசு. இந்த மண்ணை நம்ம இப்போ உடச்சி எடுக்க போகிறோம். நம்ம அந்த கரையாங்குச்சை நம்ம உடச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி கரையாங்குச்சை நிறைய மலைப்பகுதிகளையும் பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலுமே நீங்கள் இந்த கரையான் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, வீடியோ கட் பண்ணல கைஸ். நம்ம இந்த கரையான் மண்ணை உடச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கரையான் மண்ணை நம்ம கூட கொஞ்சம் வளர விட்டு எடுக்கலாம். நான் ஏன் இப்போ உடனே எடுத்தேன்னா, இன்றைக்கி பங்குனி உத்திரம் எங்கள் கோயிலை சுத்தம் பண்ண வந்திருந்தேன். அதனால தான் சீக்கிரம் எடுக்க வேண்டியதாகிட்டு. அது நிறைய கரையான் நிறையவே இருக்குது. இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கரையான் உள்ளதான் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல மேலே உள்ள நான் சுத்தமான மண்ணை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கரையான் புற்று வந்து ரொம்ப பெருசானே உள்ளே அவ்வளோவா கரையான் இருக்காது. கரையான் எல்லாம் வெளியே போயிடும். முதல் சின்ன ஸ்டார்டிங்கில் தான் கூடுதல் இந்த இது கட்டும்போது தான் கரையான் நிறையவே இருக்கும். இந்த மண்ணை மட்டும் நம்ம பொடி செய்து எடுத்து வச்சுக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா கரையாமண், இந்த கரையான் மண்ணை நம்ம நல்லா உடச்சி நல்லா பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். இது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல அந்த பொடியை நல்ல தண்ணீரை குழப்பி நம்ம உடம்புல தேய்ச்சி நல்லா காய வச்சு குளிக்கணும். இப்படி குளிக்கிறது மூலமாக நிறைய எப்பேற்பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் டக்குன்னு குணமாயிடும். அந்த சிலவங்களுக்கு தோலில் கருப்பு கருப்பாக இருந்த மாதிரி இருக்கும், அதுவும் உடனே குணமாயிடும். சும்மா நீங்கள் நார்மலாக குளிக்கிறதுனா கூட இதை தேய்ச்சி குளிக்கலாம். இப்படி நம்ம தேய்ச்சி குளிக்கிற போது சோப்பு வந்து பயன்படுத்தக்கூடாது. இது முக்கியமான குறிப்பு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ புரியுது அந்த கரையான் மண்ணோட மகிமை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் இதோட மகிமை உங்களுக்கு என்னதுன்னு புரியும். சரி, நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணணும். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.